فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. இந்த முகமது அப்துல் வஹாப் எங்க பிறக்கிறாரு? நஜ்துல பிறக்கிறாரு. இப்படி ஒரு ஆள் பிறப்பாருங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி அறிவிச்சிட்டு போனாங்க. இதுதான் திருத்துத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உம்மத்தினர்களை சும்மா விட்டுட்டு போயிரலாங்க. தெளிவான அடையாளம் காட்டிட்டு தான் போயிருக்காங்க. என் உம்மத்தினர்கள் எந்த வகையிலும் சந்தேகம் கொள்ளக்கூடாது, தெளிவாக இருக்கணும்ங்கறதுனால எதை விட்டுட்டு போகவே இல்லை. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் பாரிக் லனா ஃபி யமனினா வ ஷாமினாங்கறாங்க. யமன் நாட்டுக்கு பரக்கத் செய்வாயாக, ஷாம் நாட்டுக்கு பரக்கத் செய்வாயாக. பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க வ ஃபி நஜ்தினா, எங்க நஜ்துக்கு ஒரு துஆ செய்யலாம் அப்படினு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால சொன்னாங்க யமன் ஷாம் அந்த ரெண்டுக்கு தான் செஞ்சாங்க, நஜ்தை விட்டுட்டாங்க. மறுபடியும் இவங்க கேள்வி வைக்கிறாங்க நஜ்துக்கு சேருங்கன்னு. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நான் எப்படி துஆ செய்ய முடியும் நஜ்துக்கு? ஹுனாக அல் ஜலாசில், அங்கதான ஃபித்னா ஏற்பட போகுது, கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அங்கதான முளைக்கு உதிக்க போகுது, எப்படி நான் அந்த நஜ்துக்கு துஆ செய்ய முடியும் அப்படி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நஜ்திலே பிறந்தவர் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். இப்படிப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபித்னா அங்கே தான் உதிக்கும் என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அடுத்ததாக உஸ்தாத், நம்ம இந்த முன்னாடி பார்த்த காணொலியில் பார்த்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நஜ்து பகுதியில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களை குறிக்குமா? இதை பற்றி ஒரு தெளிவை சொல்லுங்க உஸ்தாத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா, அல்லாஹ்வே எங்களுடைய ஷாமிற்கும் யமனுக்கும் நீ, ஷாம் என்றால் சிரியா என்கிற பகுதி, பரக்கத் செய்வாயாக. அப்போது அங்கே கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் நினைச்சாங்க வஃபி நஜ்தினா யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய நஜ்து பகுதிக்கும் பரக்கத்து வேண்டி பிரார்த்திங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 2 முறை அப்படி சொல்லிவிட்டு 3வது முறையும் அவர் கேட்கிற போது அங்கேதான் என்ன செய்யும், ஃபித்னாக்கள் குழப்பங்கள் தோன்றும், ஜலாசில் அதாவது பூகம்பங்கள் ஏற்படும், தத்லு கர்ண ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்கிற செய்தி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்கிற ஒரு அறிவிப்பு சஹீஹ் புகாரி போன்ற சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை எடுத்து வைத்துக் கொண்டுதான் என்ன செய்றாங்க, இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற நஜ்த் என்பது என்றால் இமாம் அவர்கள் பிறந்த ஊர் சவுதி அரேபியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரியாத். இந்த ரியாதுடைய பண்டைய காலத்து பேர் நஜ்த். நஜ்த் என்பதுதான் அந்த ஊருடைய பெயர். அப்ப அந்த நஜ்த் மாகாணத்தில் இவர் பிறந்தார் என்பதனால இவர் தான் என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிற அந்த குழப்பவாதி என்று அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஹதீஸையும் இந்த செய்தியும் அவர்கள் நினைச்சாங்க தொடர்பு படுத்துகிறார்கள். உண்மையில் இதை பேசக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால், குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி, குர்ஆன் சுன்னாவுடைய விரிவுரைகளை பற்றி தெளிவான ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட மோசடியை, இருட்டடிப்பு வேலையை அவர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹதீஸ், இதே ஹதீஸை வைத்துக்கொண்டு இதற்கு முன்னர் ஷியாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபித்னா என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்கிறாங்க. ஷியா பிரிவை சார்ந்த அப்துல் ஹுசைன் என்பவன் அல் முராஜாத் என்கிற நூலிலே, ஷியாக்களுடைய ஒரு பிரிவை சார்ந்த ஒரு நபர் தான் இந்த ஷியா பிரிவை சார்ந்த அப்துல் ஹுசைன் என்பவர். பேரிலே ஷிர்கான பேர் இருக்கிறது என்பதை நம்ம அடையாளப்படுத்தணும். அப்துல் ஹுசைன், ஹுசைனுடைய அடிமை. ஷியாக்கள் அப்படித்தான் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட என்ன செய்வாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹுடைய குடும்பத்தினருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க, அவங்க அப்துல் ஹுசைன் எல்லாம் பேர் வைப்பாங்க. அப்துல் ஹுசைன் என்ற பேருடைய அந்த ஷியா அறிஞர் சொல்லுகிறார், அல் முராஜாத் என்கிற நூலில இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற குழப்பம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க இந்த ஹதீஸை திருத்தி சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு வடிகட்டிய பொய் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பச்சையான அவதூறு பிரச்சாரம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்ப அது போன்ற ஒரு பிரச்சாரத்தை தான் என்ன செய்றாங்க, முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி இந்த பிரச்சாரத்திற்கு எதிராக அந்த ஹதீஸை தொடர்பு படுத்தி இவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையில் நஜ்த் என்று சொன்னால் அரபு மொழியில் அதற்கு பொருள் என்னன்னு சொன்னா மேடான இடம், அதான் நஜ்த். அப்ப அரபு உலகத்தில் எங்கெல்லாம் மேடான பகுதி இருக்கிறதோ அது எல்லாமே நஜ்த் என்று சொல்லப்படும். இது சொல் வழக்கில். அதன் அடிப்படையில் முஅஜ்ஜமுல் புல்தான், நாடுகளை பற்றிய, நகரங்களை பற்றிய ஒரு பெரிய ஒரு டிக்ஷனரி ஒன்று இருக்கிறது. அந்த டிக்ஷனரி அதான் முஅஜ்ஜமுல் புல்தான் என்கிற நூல். அந்த நூலுடைய ஆசிரியர்கள் சொல்லுகிற போது அரபு பிரதேசத்தில் மொத்தம் 12 நஜ்த் இருக்கிறது. 12 இடத்திற்கு என்ன செய்வாங்க, நஜ்த் என்கிற பேரே சொல்லப்படும். அப்படி இருக்கக்கூடிய நஜ்துகளுடைய பெயர்களை அடையாளப்படுத்தி விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நஜ்த் எது என்பதை பற்றி சொல்லுகிற போது அது ஈராக்கை குறிக்கும் என்று சொன்னார்கள். ஏன் அது ஈராக்கை குறிக்கும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் உண்மையான குழப்பங்கள் அங்கேதான் தோன்றியது. எந்த அளவிற்கு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தன்னை நபி என்று வாதிட்ட முஸைலமா என்பவரும் அந்த பகுதியை சார்ந்தவன் தான். அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த
அவர்கள் கொலை செய்யப்பட்டது ஈராக்கில் இருந்து கொண்டிருக்கிற கர்பலா என்கிற பகுதியில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது அங்கே என்ன செஞ்சாங்க, ஏற்பட்ட குழப்பங்களை பற்றி என்ன செய்றாங்க, பல்வேறு விதமான குழப்பங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அடையாளப்படுத்துகிற போது என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்கிற முல்ஜிம் அல் முராதி என்பவன் அந்த ஈராக்கை சார்ந்தவன். அதே போன்று ஈராக் வாசிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற கருத்தை சொல்லுகிறார்கள். அதே போன்று சஹாபாக்களின் காஃபிர்கள் என்று விமர்சிக்கக்கூடிய பெரும் குழப்பவாதிகளான ஷியாக்கள் ஈராக்கில் தான் தோன்றினார்கள். அதே போன்று ஹவாரிஜியுடைய கொள்கை அங்கிருந்து தான் உருவானது. ஹவாரிஜிகள் அங்கே தான் தோன்றினார்கள். முதலாவதாக விதியை மறுத்த கதிரியாக்கள் என்கிற அந்த கூட்டம் ஈராக்கினுடைய பஸ்ரா பகுதியில் தான் தோன்றினார்கள். இப்படி இது குறித்து என்ன செய்றாங்க, இமாம் யஹ்யா பின் மஅமர் என்பவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமுடைய முன்னுரையிலே நம்ம பார்க்கலாம். அதே போன்று மஅபத் அல் ஜுஹ்னி, இந்த மஅபத் அல் ஜுஹ்னி என்பவர்தான் இந்த கருத்தை முதலாவது முன்வைத்தார். அவரும் யார்தான், இதே இந்த ஈராக் பகுதியை சார்ந்தவர் தான். இப்படி என்ன செய்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த ஹவாரிஜிகள் அவர்களும் இதே ஊரில் இருக்கக்கூடியவர் தான் என்று பல்வேறு விதமான செய்திகளை அடுக்கடுக்காக என்ன செய்றாங்க, இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் புறக்கணித்து விட்டு தான் என்ன செய்றாங்க, இந்த 12 நூற்றாண்டு கழித்து வந்த ஒருவர் மீது இந்த பழியை சுமத்துவதற்காக இந்த தொடர்பு படத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த ஹதீஸ்களை பொறுத்தவரையில் தெளிவாக அது ஈராக்கு தான் என்று தெளிவிக்கக்கூடிய வேறு செய்திகளும் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை பற்றிய செய்திகளை பார்க்கணும் சொன்னா, இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி மௌஜமுல் அவ்ஸத் என்கிற ஹதீஸ் நூலிலே 4098வது எண்ணிலே அது ஈராக்கு தான் என்கிற வாசம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்ன செய்வாங்க, பிரார்த்திக்குமாறு சொன்ன அந்த செய்தியில அந்த நபர் சொல்லுகிறார், வஃபி ஈராக்கினா யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஈராக்கிலே நீங்கள் என்ன செய்யணும், பரக்கத்து வேண்டி பிரார்த்திங்கள் என்று சொல்லும்போது அங்கேதான் குழப்பங்கள் தோன்றும், ஃபித்னாக்கள் உண்டாகும், அங்கேதான் ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி மௌஜமுல் அவ்ஸத் என்கிற இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி நூலில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி மௌஜமுல் கபீர் என்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி முஸ்னத் அஹ்மத் என்கிற நூலிலே இப்னு உமருல்லாஹுடைய அறிவிப்பாக இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு செய்திகள், இது ஒரு தனி தொகுப்பாகவே பேச வேண்டிய ஒரு செய்தி. இன்னும் பல்வேறு நூல்களில் இது பற்றிய செய்திகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள், அதே போன்று ஹதீஸ்களை விரிவுரை அறிஞர்கள், இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே போன்று இமாம் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவர்கள் எல்லாம் ஹதீஸ் கலையில் போற்றத்தக்க மதிக்கத்தக்க மாபெரும் இமாம்கள். சொல்லப்போனால் இவர்கள் குறிப்பிட்ட சாராரார் அங்கீகரிக்கப்பட்ட இமாம்கள் அல்ல. இன்றைக்கு இந்த கருத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இமாம் அவர்களை இந்த ஹதீஸோடு தொடர்பு படுத்தி பேசக்கூடியவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற இமாம்கள். அவர்களுடைய நூல்களில் ஃபத்ஹுல் பாரியா இருக்கட்டும், உம்தத்துல் காரியா இருக்கட்டும், அதே போன்று இமாம் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி விரிவுரை நூல்களா இருக்கட்டும், இவை அனைத்திலுமே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன குழப்பம் நிகழும் என்று சொல்லக்கூடிய நஜ்து ஈராக் தான் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் இதில் இந்த சர்ச்சையில் இடம்பெறாத அறிஞர்கள், இவர்களாம் இமாம் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர், முகமது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி காலகட்டத்துக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள். அவர்கள் யாருமே இதை சில அப்படி ஒரு அடையாளப்படுத்தலை செய்யவில்லை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்ரிக் என்று அந்த இடத்தை மேற்கோள் காட்டினார்கள். ஃபித்னாக்கள் தோன்றக்கூடிய இடம் நஜ்து என்று சொன்னார்கள். அந்த நஜ்து மஷ்ரிக் என்று சொன்னார்கள். மதீனாவிற்கு மஷ்ரிக், மதீனாவுடைய கிழக்கு பகுதி, அது ஈராக்கை தான் குறிக்குமே தவிர ஒருபோதும் நஜ்தை குறிக்காது என்கிற புவியியல் ரீதியான ஆய்வும் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இத்தனை செய்திகளும் இந்த நஜ்து என்பது உயர்வான பகுதி என்பதை குறிப்பதற்கு அப்படி சொன்னார்களே தவிர மாறாக நஜ்து என்கிற அந்த பிரதேசம் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை சொல்வதற்காண்டி அல்ல. ஏனென்றால் அரபுலகத்தில் திஹாமாவில் இருந்து கொண்டிருக்கிற நஜ்து, அதே போன்று ஈராக்கில் இருந்து கொண்டிருக்கிற நஜ்து, யமன்ல இருந்து கொண்டிருக்கிற நஜ்து, இப்படி என்ன செய்யறது 12 நஜ்துகள் இருந்து கொண்டிருக்கிறது என்கிற வரலாற்று செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய ஒரு இருட்டடிப்பு. இப்படிப்பட்ட இருட்டடிப்புகளை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். வறுமை அஞ்சக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டார்கள். நீதமாக நியாயமான முறையில் வரலாற்றை அணுகி செய்திகளை அவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள். அதல்லாமல் இப்படியான செய்திகளை சொல்லக்கூடியவர்கள் அவரிடமிருந்து சமுதாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.